கண்ணியமானவர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 3 நாளில் இந்த ஒரே ஒரு அமலை உங்களினுடைய வீடுகளில் நீங்கள் செய்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் உங்களினுடைய செல்வத்தில், உங்களினுடைய பணத்தில் அதிகமான பரக்கத்தை அல்லாஹ் பெற்றுத்தருவான் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களினுடைய இந்த வருடம் முழுவதும் உங்களினுடைய செலவீனத்திற்கு பணம் தரக்கூடிய, உங்களுடைய கடன் அனைத்தையும் நீக்கக்கூடிய இன்னும் நபியவர்கள் ரகசியமாக சஹாபாக்கள் சொல்லிக் கொடுத்த இன்னும் பல உலமாக்கள், இன்னும் பல அவுலியாக்கள் முஹர்ரம் மாதம் வந்துருச்சுன்னா இந்த 3 நாட்களில் வளமையாக செய்து வந்த இன்னும் மிக பெரும் பணக்காரர்கள் யாருக்கும் தெரியாமல் காலம் காலமாக ரகசியமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இந்த அமலை செய்வதற்கென்று நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். அல்லாஹ் யாரை பணக்காரர்களாக மாற்ற வேண்டும், அல்லாஹ் யாரினுடைய செலவீனத்திற்கு பொறுப்பேற்று கொள்ள வேண்டும், யாருடைய கடன் முழுவதையும் அடைக்க வேண்டும், இன்னும் யாரை அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரராக மாற்ற வேண்டும் அப்படின்னு நாடுறானோ அவர்களை மட்டுமே அல்லாஹ்தாலா இந்த ஒரு அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். அந்த அடிப்படையில் இந்த ஒரு அமலை நீங்களும் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களையும் நாடிவிட்டான். இன்னும் யாருடைய செல்வத்தில், பணத்தில், பொருளாதாரத்தில், இன்னும் அவர்களினுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர்கள் அனைவருமே நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அதனினுடைய பொருட்டினால் அல்லாஹ்தாலா உங்களினுடைய ரிஸ்கில், உங்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். வாங்க, இப்போ நம்ம இந்த முஹர்ரம் மாதத்தில் இந்த 3 நாட்களில் பணம் வருவதற்கு, கடன் தீர்வதற்கு, வறுமை நீங்குவதற்கு நபி அவங்க ரகசியமாக கற்றுக் கொடுத்த அந்த ஒரு அமலை பார்ப்போம். இந்த ஒரு அமலை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா ரொம்பவும் சிம்பிள் தான். நீங்கள் இதற்காக என்னென்ன எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் மிக முக்கியமாக உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு இருக்கணும். நம்மளுடைய வீடு முழுவதையும் நாம் கழுவி வச்சிடணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடைகள் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய தூசிகள், வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு, நம்மளுடைய சமையலறை, இன்னும் பெட்ரூம், இன்னும் ஹால் இது எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்மளுடைய வீடை புத்தம் புதிதாக வச்சுக்கொள்ள வேண்டும். வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கணும் முதல்ல. 2வது, நாம் உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு இருக்கணும். 3வது, இந்த ஒரு அமலை தனியான ஒரு அறையில் உட்கார்ந்து செய்யணும். நீங்கள் ஒரு அறையில் உடல் சுத்தத்தோடு இன்னும் உடை சுத்தத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் ஒரு குவளையில் ஒரு சின்ன உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம் இருக்குல்ல, அந்த கிண்ணத்தில் அரிசியை எடுத்து வர வேண்டும். அந்த அரிசியை எடுத்துகிட்டு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி அளவு கையில் அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். சும்மா ஒரு கையை விட்டு அழுனா எவ்வளோ அரிசி வரும், அவ்வளோ அரிசியை எடுத்துக்கணும். 2வது ஸ்டெப் என்னென்னா, அந்த அரிசியை 7ஆக பிரிக்கணும். 7ஆக பிரித்து வச்சுக்கணும். 7ஆக பிரித்து வச்ச பிறகு ஒவ்வொரு அரிசியிலையுமே மொத்தம் 7 பார்ட்டாக பிரித்து வச்சுக்கணும். அதில் ஒவ்வொரு அரிசியிலையுமே நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ருகளை ஓதணும். முதலாவதாக தரூதே இப்ராஹிமை ஓதணும். தரூதே இப்ராஹிம்னா அத்தஹியாத்திற்கு பின்பு நாம் ஓதுவோம்ல, அல்லாஹும்ம சல்லி அலா சீதனா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா சல்லைத அலா இப்ராஹீம அப்படின்னு சொல்லி ஓதுவோம்ல, தரூதே ஷரீஃப். அந்த தரூதே ஷரீஃபை ஓதிக்கொள்ள வேண்டும். இது எத்தனை முறைனா 3 முறை ஓதிக்கணும். 2வதாக சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலத்தாலின் என்ற இந்த சூரா ஃபாத்திஹாவை ஒரு முறை, பிறகு சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதணும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சூரா இஹ்லாஸை 3 முறை ஓதிக்கங்க. பிறகு 21 முறை யா ஃபத்தாஹ், இன்னும் யா ஃபத்தா என்று 21 முறை ஓத வேண்டும். இந்த யா ஃபத்தாஹுங்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா, இந்த வார்த்தையை யார் அழைக்கிறாங்களோ, யார் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை கூறி அழைக்கிறாங்களோ அவர்களுக்கு உலகத்தினுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் கட்டளையிடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தை யா ஃபத்தா. இந்த வார்த்தையை 21 முறை ஓதிக்கங்க. அடுத்து மீண்டும் தரூதே ஷரீஃபை ஒரு 3 முறை ஓதிட்டு, அந்த 7 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கீங்கல்ல அரிசி, அந்த 7 பார்ட்லையுமே நீங்கள் அப்படியே ஒவ்வொரு அரிசிலையுமே 3 தடவை ஷிஃபான்னு சொல்லி ஊதிடுங்க. ஓதி முடித்த பிறகு
அனைத்து அரிசிகளையுமே இந்த 7 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கீங்கல்ல, அது எல்லா அரிசியுமே ஒன்று சேர்த்துருங்க. ஒன்று சேர்த்து அதில் சிலதை பிரித்து உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு வெளியிலேயோ அல்லது மாடி வீட்டில் நீங்கள் குடியிருக்கிறீங்க, மாடி வீடு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாடி வீட்டின் மேலே போய் வரக்கூடிய பறவைகள் ஏதாவது இருக்கும்ல, சிறிய பறவைகள், அந்த பறவைகளை சாப்பிட சொல்லுங்கள். உங்களினுடைய வீட்டில் கோழி இது போன்ற பறவைகள் இருக்குதுன்னா அந்த கோழிகளுக்கு வந்து கொஞ்சோண்டு தூவி விடுங்க. ஏன்னு சொன்னால் இது போன்று நம்ம செய்வதனால இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் நம்மினுடைய ரிசுக்கில் விசாலத்தன்மை ஏற்படுத்தி தர்றானாம். நாம் ரிசுக்கு ஒரு பறவைகளுக்கு வழங்குறதுனால அதனின் காரணமாக அல்லாஹ் நம்மினுடைய இந்த வருடம் முழுவதும் ரிசுக்கிற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானாம். ரெண்டாவதாக, சிறிதளவு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் அரிசி இதெல்லாம் வைப்பீங்கள்ல, வீட்டில் ஜாமான் வைப்பீங்கள்ல, அந்த சமையல் கட்டில் இந்த ரேஷன் அரிசி, இன்னும் ரேஷன் பொருள், இன்னும் இது போன்ற பருப்பு வகைகள், இது போன்ற நீங்கள் வைக்கக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சோன்னு அரிசியை வந்து நீங்கள் கலந்து வச்சுருங்க. அடுத்து இதுதான் மெயினான பாயிண்ட்டு. இங்கே தான் நம்ம செய்யக்கூடிய செயலை சரியான முறையில் செய்யணும். அடுத்து கடைசியாக செய்யக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, நாம் இந்த அரிசிகளை நாம் பணம் வைப்போம்ல, அது போன்ற பணம் வைக்கக்கூடிய 3 இடத்துல நம்ம வைக்கணும். முதலாவதாக சமையல் அறையில் நீங்கள் வந்து ஒளிச்சு வைப்பீங்க தெரியுங்களா பணம். இப்போ ஒளிச்சு வைப்பாங்கள்ல பணம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டப்பாவில் தன்னுடைய அம்மாக்கள் ஒளிச்சு வைப்பாங்க. அது போன்ற டப்பாக்களில், ஒளிச்சு வைக்கக்கூடிய டப்பாக்களில் கொஞ்சோன்னு அரிசியை போட்டுறணும். ரெண்டாவதாக, இந்த அரிசியை நீங்கள் படுக்கை அறையில் தூங்குவீங்கள்ல, அங்கே பெட்ரூம், அந்த பெட்ரூமில் மெத்தைக்கு கீழேயோ அல்லது தலகாணைக்கு கீழேயோ இந்த கொஞ்சோண்டு அரிசியை வச்சுருங்க. மூன்றாவதாக, நீங்கள் தங்க நகைகள், ஆபரணங்கள், இன்னும் வீட்டுடைய பத்திரம் இதெல்லாம் வைப்பீங்கள்ல, பீரோல், லாக்கர், மெயினான இடம், அந்த பீரோலில் கொண்டு போய் இந்த அரிசியை ஒரு கொஞ்சோன்னு வச்சுருங்க. இந்த 3 முறைகளையும் வச்சுட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் எந்த இடத்துல முதல்ல அமர்ந்து ஓத ஆரம்பித்தோமோ அந்த அறைக்கு வந்துடணும். வந்துட்டு அல்லாஹ்விடத்தில் இந்த வருடத்திற்கான ரிசுக் இருக்கும், இந்த வருடத்திற்கான உங்களினுடைய பொருளாதார செலவிற்கும், இன்னும் இந்த வருடத்திற்கான பரக்கத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அத்தோடு அந்த துவாவில் நம்மையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இன்னும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துவா கேட்க வேண்டும்னா, அல்லாஹ் இது போன்ற அமல்களை நான் செஞ்சுருக்கேன், அதனின் பொருட்டினால் இந்த வருடம் முழுவதும் என்னுடைய பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் நீக்கிற, என்னுடைய ரிசுக்கில் அதிகமான விசாலத்தன்மையை தான், இன்னும் எனக்கு இருக்கக்கூடிய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்று, இன்னும் எனக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் அனைத்தையும் விட்டு என்னைய தடுத்து விடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதோ அதை அனைத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கான பொருளாதாரத்தையும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இது எப்போ செய்ய வேண்டும்னா, முஹர்ரம் 1, 2, 3 ஆகிய நாட்கள்லேருந்து நீங்கள் முஹர்ரம் 10 வரையும் கூட இந்த ஒரு அமலை செய்யலாம். இப்படி 10 நாட்கள் நீங்கள் தொடர்படியாக செஞ்சீங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை கட்டாயம் உங்களுக்கு தந்துடுவான். ஒன்று, உங்களினுடைய பொருளாதாரத்தில் அதிகமான பரக்கத்தை கொடுத்துருவான். ரெண்டாவது, உங்களினுடைய கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை அனைத்தையும் நீக்கிடுவான். ஒரு மிகப்பெரிய கடனில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்குள்ளே அல்லாஹ் அந்த கடனை அடைச்சி கொடுத்துருவான். மூன்றாவதாக, உங்களினுடைய ரிசுக்கில் அல்லாஹ் தஆலா விசாலத்தன்மையை தந்துடுவான். இன்னும் ரிசுக்கினுடைய வாசலை உங்களுக்கு அல்லாஹ் திறந்து வச்சுருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு அமலை உங்களுக்கு தெளிவாக தெரியலை, நான் சொன்னது புரிய வரலை அப்படின்னா இன்ஷால்லா கவலைப்படாதீங்க. நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்னும் கமெண்ட் பாக்ஸும் கீழே ஒரு லிங்க்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமலை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எழுத்து வடிவில் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாவது கட்டாயம் முஹர்ரம் 1லேருந்து இன்ஷால்லா 10 வரையும் இந்த ஒரு அமலை தாங்கள் செய்துவாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தையும் இன்னும் அதிகமான ரஹ்மத்தையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் இது போன்ற பொருளாதாரத்தில் பரக்கத்து ஏற்பட, கடன் பிரச்சனைகள் நீங்க, நோய் பிரச்சனைகள் நீங்க, அனைத்திற்கான வஜீஃபாக்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நாங்கள் 700 பேஜுகள் கொண்ட, 700 பக்கங்கள் கொண்ட நபி அவர்கள் கூறிய ஆதாரபூர்வமான வஜீஃபா கிதாப் ஒன்று, அற்புத வஜீஃபா அப்படின்னு சொல்லி எழுதிருக்கிறோம். அதனுடைய ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இன்ஷால்லா ஸ்க்ரீனில் நம்பர் தந்திருக்கோம். ஃபோன் மூலமாகவோ அல்லது நீங்கள் வாட்ஸ்அப்பினுடைய மெசேஜ் மூலமாகவோ அந்த புக்கை வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இன்ஷால்லா இந்த முஹர்ரம் மாதத்தில் உங்களினுடைய துஆல எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். நாங்களும் உங்களுக்காக துஆ செய்கிறோம். இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.